சிவனே துணை சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஜனவரி மாதம் பிறக்க போகிற தை மாதம் அப்படிங்கிறது எந்தெந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சூரியனோட சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதனால் உங்கள் உடலில் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது உடல்நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மோசமாகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க போகுது. அப்படின்னா பிரச்சனைகள் ஏதாச்சும் வருமா அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளையுமே நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நேரம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா பண வரவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நினச்ச மாதிரியே இருக்க போது. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பார்த்திங்கன்னா பண வரவு இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது. ஏன்னா பண வரவு அப்படிங்கிறத தாண்டி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படலாம். உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா உடல்நிலையில் ஏதாச்சும் ஒரு சின்ன மோசம் சாடுகிறது, இல்லைனா சுகர் அதிகமாகிறது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் உங்களோட உடல்நிலையில் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனையை நீங்கள் சமாளிக்கிறதுக்கான மனதிடத்தோடு இருந்துக்கோங்க. அதை விட முக்கியமாக சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிங்க. ஏன்னா இந்த ஒரு மாதம் நீங்கள் சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா எங்கேருந்து எந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனாலே முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனதிடத்தோடு பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தையும் இந்த மாதத்தை நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா உங்களை யாராலையுமே ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமாக தான் இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் அது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து இது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான முடிவெடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. வீடு கட்டுறதுக்கான யோகம் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் பார்த்திங்கன்னா மனதைரியத்தை விட்டுறாமல் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சூரிய பகவான் தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. அதனால் உங்கள் உடலில் நோய் பயத்துலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. அதாவது இவ்வளோ நாளாக உங்களுக்கு உடம்புல ஏதாச்சும் ஒரு நோய் இருந்திருக்கும், இல்லை ஏதாச்சும் மனது பயம் அப்படிங்கிறது இருந்திருக்கும், ஏதாச்சும் ஒரு தொல்லைகள் இருந்திருக்கும். அந்த தொல்லைகள்லேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஒரு தை மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. உங்கள் கடன் காலத்தில் நீங்கள் பண்ண தப்பு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்களே, அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போக போகுது. நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மனசில் ஒரு விதமான அமைதி ஏற்படுறதுக்கான ஒரு சஞ்சாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூரிய பகவானோட சஞ்சாரத்தினால கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எதிரிகளை சமாளித்து வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது. அது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் நினைக்கிற எல்லா காரியத்துலேயுமே பார்த்திங்கன்னா வெற்றி அடிக்க போகிறீங்க. அதாவது உங்களோட மரியாதை அதிகரிக்க போகுது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவி பெயர் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல, அதாவது இந்த ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் கடுமையாக உழைங்க. உங்கள் மனசில் நினைக்கிற எல்லாத்தையும் ஜெயிக்கணும், எல்லாமே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அதுக்கான வெகுமதி அப்படிங்கிறது கிடைக்கும். சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து ஃபீல் பண்ண வேண்டிய நிலைமை தான் இருக்கும். அதனால் சோம்பேறித்தனத்தை மொத்தமாக விட்டு ஒழிச்சிட்டு அதுக்கு பதிலாக தொடர்ந்து எப்படி அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு தை மாதம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா சுற்றி இருக்கவங்க மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கிட்டையும் கோவப்படாதீங்க. நல்ல விஷயங்களை எப்பவுமே நினச்சிட்டு இருங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரிக்க போகிறாரு. அதனால் நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த உறவினர்கள் நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதம் நீங்கள் விலகி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் தொழில் தொடர்பான செலவு இல்லைனா இழப்பு ஏற்படுறதுக்கான ஒரு மாதமாகவும் இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த இழப்புகளை தவிர்க்க முடியும். அதை விட்டுட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட மன உறுதியை விடாமல் தொடர்ந்து போராடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள்கிட்டேருந்து விலகிடுங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகிட்டேருந்து விலகி போங்க.
அதை விட்டுட்டு அந்த பிரச்சனையை வந்து உங்கள் தலைக்கு மேலே இழுத்து போட்டுக்கிற வேலையெல்லாம் பார்க்காதீங்க. அது தேவையில்லாமல் இன்னுமே வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா யோசித்து ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் பேசுங்க. மற்றவங்க மனசு காயப்படுமா காயப்படாதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கவலையே படாமல் பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறதே நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த ஒரு மாதம் உங்கள் கவலைகள் எல்லாமே தீர்ந்து நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக மாறப்போகுது. நல்லது நினைங்க, எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கும்.